friends, welcome to Kannan Info Tamil. நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா மூன்று முக்கியமான டிஃபென்ஸ் அப்டேட் இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல் டிஃபென்ஸ் அப்டேட், DRDO மற்றும் ஏரோநாட்டிக்கல் டெவலப்மெண்ட் ஏஜென்சி தேஜஸ் mk2 விமானத்தை டெவலப் செய்யறதுல தீவிரமா ஈடுபட்டு வந்துகிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில தேஜஸ் mk2 விமானத்தை உலகின் பல நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யணும் அப்படின்னு இந்தியா ஒரு மெகா திட்டத்தை கையில் எடுத்து செயல்படுத்தி வர்றாங்க. இந்தியா எப்படி தேஜஸ் mk2 விமானத்தை ஏற்றுமதி செய்ய போறாங்க, தேஜஸ் mk2 விமானத்தோட டெவலப்மெண்ட் எந்த ஸ்டேஜ்ல இருக்கு, தேஜஸ் mk2 விமானத்தோட சிறப்பு அம்சங்கள் என்ன அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். இரண்டாவது டிஃபென்ஸ் அப்டேட், இந்தியா கேட்டோபார் தொழில்நுட்பம் மூலமா டேக் ஆஃப் ஆகக்கூடிய TEDBF விமானத்தை டெவலப் செய்ய உள்ளதா செய்திகள் வெளிவந்திருக்கு. எதற்காக இந்தியா கேட்டோபார் தொழில்நுட்பம் மூலமா இயங்கக்கூடிய TEDBF விமானங்களை உருவாக்குறாங்க, கேட்டோபார் தொழில்நுட்பம்னா என்ன, கேட்டோபார் தொழில்நுட்பம் மூலமா இயங்கக்கூடிய விமானத்தோட சிறப்பு அம்சங்கள் என்ன அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். மூன்றாவது டிஃபென்ஸ் அப்டேட், நியூ ஸ்பேஸ் ரிசர்ச் அண்ட் டெக்னாலஜி அப்படிங்கிற இந்திய தனியார் டிஃபென்ஸ் நிறுவனம் டியூப் லான்ச் லாய்டரிங் யூனிட்ஸை டெவலப் செய்யறதா அறிவிச்சிருக்காங்க. டியூப் லான்ச் லாய்டரிங் யூனிட்ஸ்னா என்ன, இந்த லாய்டரிங் யூனிட்ஸோட செயல்திறன் என்ன அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனல்ல டிஃபென்ஸ் ரிலேட்டடா தினம் ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு டிஃபென்ஸ் ரிலேட்டடான செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். முதல் டிஃபென்ஸ் அப்டேட், DRDO மற்றும் இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் நிறுவனம் தேஜஸ் mk2 விமானத்தோட புரோட்டோடைப் உருவாக்கும் பணியில தீவிரமா ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. தற்போதைய நிலையில் ஒரு தேஜஸ் mk2 விமானத்தோட விலை தேஜஸ் mk1A விமானத்தை விட 40 முதல் 50% அதிகமா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இதனைத் தொடர்ந்து மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ், DRDO மற்றும் இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் நிறுவனத்திடம் ஒரு தேஜஸ் mk2 விமானத்தோட விலை எவ்வளவு அப்படின்னு கணக்கிடும்படி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம தேஜஸ் mk2 விமானத்தை உருவாக்க ஆகும் செலவினங்களை எப்படி குறைக்கலாம் அப்படிங்கிற வழிகளையும் கண்டுபிடிக்கும்படி உத்தரவிட்டிருக்காங்க. எதற்காக தேஜஸ் mk2 விமானத்தோட விலையை குறைக்க மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் முயல்றாங்க அப்படின்னா, வரும் காலத்துல தேஜஸ் mk2 விமானத்தை அதிக அளவுல ஏற்றுமதி செய்வதற்கு இந்தியா திட்டமிட்டிருக்காங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் மற்றும் இந்திய விமானப்படை ஏற்கனவே 10 ஸ்குவாட்ரான் தேஜஸ் mk2 விமானத்தை படையில் இணைப்பதற்கு ஒப்புக்கொண்டிருக்காங்க. இதன் காரணமாகவும் தேஜஸ் mk2 விமானத்தோட விலை குறையும். ஏன்னா ஒரு விமானத்தை அதிக அளவுல தயாரிக்கும் பொழுது விமானத்தோட விலை குறையும். இதற்கு உதாரணம் தேஜஸ் mk1A விமானம். இந்திய விமானப்படை 83 தேஜஸ் mk1A விமானத்தை வாங்குவதற்கு ஒப்புக்கொண்ட பிறகே தேஜஸ் mk1A விமானத்தோட விலை பெருமளவுல குறைந்தது. அதே திட்டத்தை மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் தேஜஸ் mk2 விமானத்திற்கும் பயன்படுத்த போறாங்க. தற்போதைய சூழ்நிலையில் தேஜஸ் mk2 விமானத்தோட 75% பாகங்கள் உள்நாட்டிலே தயாரிக்கப்பட உள்ளது. இதை மேலும் அதிகரித்து 90% பாகங்களை உள்நாட்டிலே தயாரிப்பதற்கு ஏரோநாட்டிக்கல் டெவலப்மெண்ட் ஏஜென்சி மற்றும் HAL நிறுவனங்கள் முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க. இதன் மூலமா வெளிநாட்டில் இருந்து வாங்கப்பட்ட பாகங்கள் உள்நாட்டிலே தயாரிக்கப்பட உள்ளது. இதன் மூலமா தேஜஸ் mk2 விமானத்தோட விலையில ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும். இது தவிர HAL தேஜஸ் mk2 விமானத்தை தயாரிப்பதற்கு பல இந்திய தனியார் நிறுவனங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வந்துகிட்டு இருக்காங்க. தனியார் நிறுவனங்களை தேஜஸ் mk2 விமான ப்ரொடக்ஷன்ல ஈடுபடுத்துவதன் மூலம் இந்த விமானத்தோட விலையை பெருமளவுல குறைக்க முடியும். இதன் மூலமா தற்போது உலகில் உள்ள பல 4.5 ஜெனரேஷன் விமானங்களுடன் தேஜஸ் mk2 விமானத்தால போட்டியிட முடியும். கேபினெட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி ஏற்கனவே தேஜஸ் mk2 விமானத்திற்காக 10,000 கோடி ரூபாயை அலோகேட் பண்ணிருக்காங்க. இதன் மூலமா தேஜஸ் mk2 விமானத்தோட டெவலப்மெண்ட் வேகம் எடுக்க ஆரம்பிச்சிருக்கு. தேஜஸ் mk2 விமானத்துல அமெரிக்க தயாரிப்பு GE F414 இன்ஜின் பயன்படுத்தப்பட உள்ளது. இந்த இன்ஜினால 98 கிலோ நியூட்டன் த்ரஸ்ட் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். F414 இன்ஜினோட பெரும்பாலான டெக்னாலஜிகளை இந்தியாவிடம் டிரான்ஸ்பர் செய்வதற்கு GE நிறுவனம் முன் வந்திருக்காங்க. இதன் மூலமா F414 இன்ஜினோட பெரும்பாலான பாகங்களை இந்தியாவிலே தயாரிக்க முடியும். GE நிறுவனம் ஏற்கனவே 12 F414 இன்ஜின்களை இந்தியாவிற்கு சப்ளை செஞ்சிட்டாங்க. இந்த இன்ஜின்களை தேஜஸ் mk2 விமானத்தோட புரோட்டோடைப்ல பயன்படுத்த போறாங்க. கேபினெட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி தேஜஸ் mk2 விமான ப்ராஜெக்டுக்காக 10,000 கோடி ரூபாயை அலோகேட் பண்ணியிருக்காங்க. இதன் மூலமா
தேஜஸ் mk2 விமான ப்ராஜெக்ட் வேகப்படுத்தப்பட்டுள்ளது. வரும் காலத்துல இந்தியா பெருமளவுல தேஜஸ் mk2 விமானங்களை பல நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ய உள்ளது. இதன் மூலமா பல நாடுகளுடைய நட்பு இந்தியாவிற்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாம தேஜஸ் mk2 விமானத்தை பல நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதன் மூலம் பெருமளவு அந்நிய செலாவணியை இந்தியாவால் ஈட்ட முடியும். இரண்டாவது டிஃபென்ஸ் அப்டேட், LCA நேவி மற்றும் TEDBF விமானத்தோட ப்ராஜெக்ட் டைரக்டர் வினோத் குமார் சமீபத்துல ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு. இந்த பேட்டியில ஏரோநாட்டிக்கல் டெவலப்மெண்ட் ஏஜென்சி கேட்டோபார் தொழில்நுட்பம் கொண்ட TEDBF விமானங்களை டெவலப் செய்ய உள்ளதா அவர் சொல்லியிருந்தாரு. அதாவது இந்திய கடற்படை உள்நாட்டிலே தயாரிக்கப்பட உள்ள இரண்டாவது விமானம் தாங்கி போர்க்கப்பலோட கான்பிகரேஷனை அறிவித்தவுடன் TEDBF விமானத்திற்கு கேட்டோபார் தொழில்நுட்பம் தேவையா இல்லையா அப்படின்னு முடிவு செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தற்போது டெவலப் செய்யப்பட்டு வரும் TEDBF விமானம் INS விக்ராந்த் மற்றும் INS விக்ரமாதித்யா விமானம் தாங்கி போர்க்கப்பல்ல இருந்து இயக்கப்பட உள்ளது. இதனால இந்த விமானத்துல ஸ்டோபார் தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட உள்ளது. ஸ்டோபார் அப்படிங்கிறது ஷார்ட் டேக் ஆஃப் பட் அரஸ்டட் லேண்டிங் அப்படிங்கிற தொழில்நுட்பம். அதாவது INS விக்ராந்த் மற்றும் INS விக்ரமாதித்யா விமானம் தாங்கி போர்க்கப்பல்ல ஒரு குறிப்பிட்ட கோணத்துல ஒரு ரேம்ப் அமைக்கப்பட்டிருக்கும். இந்த ரேம்ப கீ ஜம்ப் ரேம்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரேம்ப் உதவியோடு தான் INS விக்ராந்த் மற்றும் INS விக்ரமாதித்யா விமானம் தாங்கி போர்க்கப்பல்ல பயன்படுத்தப்படும் விமானங்கள் டேக் ஆஃப் ஆகுது. ஆனா இந்த ஸ்டோபார் தொழில்நுட்பம் மூலமா இயங்கக்கூடிய விமானங்களால் அதிக எடை கொண்ட ஆயுதங்கள் மற்றும் எரிபொருளை எடுத்து செல்ல முடியாது. இதன் காரணமா விமானத்தோட செயல்திறன் குறைவா இருக்கும். இதன் காரணமா தான் இந்தியா உள்நாட்டிலே உருவாக்க உள்ள இரண்டாவது விமானம் தாங்கி போர்க்கப்பல்ல ஸ்டோபார் தொழில்நுட்பத்தை பயன்படுத்த போறாங்க. இந்த ஸ்டோபார் தொழில்நுட்பம் எப்படி வேலை செய்யும் அப்படின்னா, கவன்ல இருந்து கல் எப்படி எரியப்படுதோ அதே போன்று விமானம் தாங்கி போர்க்கப்பல்ல ஒரு கேட்ரிபுல் சிஸ்டம் இருக்கும். இந்த கேட்ரிபுல் சிஸ்டத்தின் உதவியோடு விமானம் கவன்ல இருந்து கல் எப்படி எரியப்படுமோ அதே போன்று விமானம் எரியப்படும். இதன் மூலமா விமானம் தாங்கி போர்க்கப்பல்ல இருந்து விமானத்தால் மிக எளிதா டேக் ஆஃப் செய்ய முடியும். அது மட்டும் இல்லாம கடற்படை விமானங்களால் அதிக எடை கொண்ட ஆயுதங்கள் மற்றும் எரிபொருளை எடுத்து செல்ல முடியும். இதனால எதிரிகளின் எல்லைக்குள் நீண்ட தூரம் ஊடுருவி சென்று தாக்குதல் நடத்த முடியும். அடுத்து அதிக சக்தி கொண்ட ஆயுதங்களையும் எடுத்து சென்று தாக்குதல் நடத்த முடியும். கேட்டோபார் தொழில்நுட்பம் கொண்ட ஏர்கிராப்ட் கேரியர்ல இருந்து மிகப்பெரிய அவாக்ஸ் மற்றும் ரீஃபியூலர் விமானங்களை கூட இயக்க முடியும். இதன் காரணமாக தான் இந்தியா இரண்டாவதா உருவாக்க உள்ள விமானம் தாங்கி போர்க்கப்பல கேட்டோபார் தொழில்நுட்பம் கொண்ட விமானம் தாங்கி போர்க்கப்பலா உருவாக்க திட்டமிட்டிருக்காங்க. இந்தியா உருவாக்க உள்ள இரண்டாவது விமானம் தாங்கி போர்க்கப்பல் 65,000 டன் எடை கொண்ட ஒரு மெகா சைஸ் போர்க்கப்பல். இந்த போர்க்கப்பல்ல இமெயில்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நெக்ஸ்ட் ஜெனரேஷன் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஏர்கிராப்ட் லான்ச்சிங் சிஸ்டம் இல்லனா ஸ்டீம் பிஸ்டன்களை பயன்படுத்தி இயங்கக்கூடிய கேட்டோபார் தொழில்நுட்பத்தை இந்தியா பயன்படுத்தலாம். இந்திய கடற்படைக்காக முதற்கட்டமா INS விக்ராந்த் மற்றும் INS விக்ரமாதித்யா போர்க்கப்பல்ல இருந்து இயக்குவதற்காக 45 ஸ்டோபார் தொழில்நுட்பம் கொண்ட TEDBF விமானத்தை இந்தியா தயாரிக்க போறாங்க. 2031 வருடத்துக்கு பிறகு 45 கேட்டோபார் தொழில்நுட்பம் கொண்ட TEDBF விமானங்களை இந்தியா தயாரிக்க போறாங்க. கேட்டோபார் தொழில்நுட்பம் கொண்ட TEDBF விமானத்தை டெவலப் செய்யறதுக்கான வேலைகளை ஏரோநாட்டிக்கல் டெவலப்மெண்ட் ஏஜென்சி தொடங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. மூன்றாவது டிஃபென்ஸ் அப்டேட், நியூ ஸ்பேஸ் ரிசர்ச் அண்ட் டெக்னாலஜி அப்படிங்கிற தனியார் நிறுவனம் ALFAS அப்படிங்கிற லாய்டரிங் யூனிட்ஸை டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. இந்த லாய்டரிங் யூனிட்ஸோட ரெக்கைகளை மடிக்கும் வகையில உருவாக்கப்பட்டு வருது. இதன் மூலமா இந்த லாய்டரிங் யூனிட்ஸை கேனஸ்டர் லான்ச்சிங் சிஸ்டத்துல இணைத்து ஸ்டோர் செய்ய முடியும். அது மட்டும் இல்லாம இந்த கேனஸ்டர் லான்ச்சர்களை வாகனங்கள்ல பொருத்தி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்து சென்று லான்ச் செய்ய முடியும். இந்த லாய்டரிங் யூனிட்ஸை மேன் போர்ட்டபிள் முறையிலும் லான்ச் செய்யும் வகையில டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. நியூ ஸ்பேஸ் ரிசர்ச் அண்ட் டெக்னாலஜி நிறுவனம் டெவலப் செய்து வரும் லாய்டரிங் யூனிட்ஸ்னால 45 முதல் 60 நிமிடங்கள் தொடர்ந்து பறக்க முடியும். இந்த லாய்டரிங் யூனிட்ஸ்ல ஹை எக்ஸ்ப்ளோசிவ் ஆன்டி டேங்க் வார்ஹெட் மற்றும் தெர்மோபேரிக் வார்ஹெட்களை பயன்படுத்த போறாங்க. இந்த லாய்டரிங் யூனிட்ஸ் பெரும்பாலும் எதிரிகளின் பங்கர்கள் மற்றும் டேங்குகளை தாக்கி அழிப்பதற்காக இந்தியா பயன்படுத்த போறாங்க. ALFAS லாய்டரிங் யூனிட்ஸ்ல எலக்ட்ரோ ஆப்டிகல் இன்ஃப்ராரெட் சென்சார்களையும் இணைக்க முடியும். இதன் மூலமா இந்த லாய்டரிங் யூனிட்ஸை பயன்படுத்தி சர்வேலன்ஸ் மற்றும் இன்டெலிஜென்ஸ் கேதரிங் ஆபரேஷன்களையும் செய்ய முடியும். அதே வேளையில இந்த இன்ஃப்ராரெட் பேலோடுகளை பயன்படுத்தி டார்கெட்ஸையும் ஐடென்டிஃபை செய்ய முடியும். நியூ ஸ்பேஸ் நிறுவனம் ALFAS லாய்டரிங் யூனிட்ஸோட ஏர்
ஏர் லான்ச் வேரியண்டையும் டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. இந்த வேரியண்ட்களை ஹெலிகாப்டர்கள் மற்றும் ஃபைட்டர் ஜெட் விமானங்கள்ல இருந்தும் லான்ச் செய்ய முடியும். இந்த ALFAS லாய்டரிங் யூனிட்ஸ் வெறும் 7 கிலோகிராம் எடை கொண்டது. இந்த லாய்டரிங் யூனிட்ஸ்னால அதிகபட்சமா 120 இருந்து 150 கிலோமீட்டர் வேகத்துல பறக்க முடியும். ALFAS லாய்டரிங் யூனிட்ஸ் தான் இந்தியா டெவலப் செய்து வரும் காம்பாக்ட் ஏர் டீமிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய கேட் சிஸ்டத்துல பயன்படுத்த போறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.